சிலுவைநாதர் இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே கூட சிலுவையும் பெண்களும் என்ற தலைப்பின் கீழ் தேவனுடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள தேவன் தந்த கிருபைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சுமந்து சென்ற சிலுவை இயேசுவை பின்பற்றும் நமக்கு பல செய்திகளை சொல்லுகிறது. அதுவும் பெண்களாகிய நமக்கு மிகுந்த நன்மையான செய்திகளை சொல்லுவதை நாம் பார்க்கலாம். இயேசு நமக்காக சுமந்து சென்ற சிலுவையை குறித்து தியானிப்பது நமது ஆவிக்குரிய வாழ்விற்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். எனவே தான் பல தேவதாசர்கள் சிலுவையை குறித்து தியானித்து பல தேவனுடைய சத்தியங்களை நமக்கு போதித்திருக்கின்றனர். பெண்களாகிய நமக்கு இந்த சிலுவையின் தியானம் பல நடைமுறை சத்தியங்களை வெளிப்படுத்துகிறது. அவைகளை நாம் தியானிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே பல நல்ல ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளலாம். அதற்கு முன் சிலுவை எதற்காக, யாரால், எப்படி பயன்படுத்தப்பட்டது என்பதை தெரிந்து கொள்ளலாம். சிலுவை ரோம பேரரசால் கொடிய குற்றம் செய்பவர்களுக்கு மரண தண்டனையை நிறைவேற்ற பயன்படுத்தப்பட்டது. இது ஒரு கொலைக்கருவி என்றால் மிகையாகாது. இயேசு வாழ்ந்த காலங்களில் ரோம பேரரசாதான் யூதயா தேசங்களை ஆளுகை செய்தது. யூதர்கள் இயேசுவின் மேல் கொடிய குற்றங்களை சாட்டின போது அவரை சிலுவையில் அறையும் என அந்நாட்டிலே இருந்த மக்கள் கூச்சலிட்டார். அந்நாளில் தேசாதிபதியாக இருந்த பிலாத்துவும் அவர்களின் வற்புறுத்தல்களுக்கு இணங்கி இயேசுவை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தான் என்று மத்தேயு 27 11-24 வரை உள்ள வேத பகுதிகளிலே நாம் வாசிக்கிறோம். ஆனால் இயேசு சர்வலோகத்தின் பாவகத்திற்காகவும் தன்னை சிலுவையிலே கிருபாதார பலியாக ஒப்பு கொடுத்த பிறகு அவமான சின்னமாக மரண தண்டனை நிறைவேற்ற பயன்படுத்தப்பட்ட சிலுவை தேவனுடைய ரட்சிப்பின் நோக்கங்களையும் நாம் பரிசுத்தமடைய தேவன் வைத்திருக்கும் திட்டங்களையும் நமக்கு வெளிப்படுத்துகிறதாய் அமைந்தது. சிலுவை அடுத்து தேவனின் அன்பை வெளிப்படுத்துகிறது. இதை பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் குறிப்பிடுவதை காணலாம். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக, அதாவது சிலுவையில் மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். ரோமர் 5:8 நாம் வாசிக்கிறோம். அடுத்து இந்த சிலுவை குமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் தியாகத்தை வெளிப்படுத்துகிறது. அவர், அதாவது இயேசு தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தமும், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் என பிலிப்பியர் 2 6-8 வரை உள்ள பகுதிகளிலே நாம் வாசிக்கலாம். அடுத்து சிலுவை பிசாசின் தோல்வியை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. மரணத்திற்கு அதிகாரியான பிசாசானவனை தமது மரணத்தினால் அழிக்கும்படிக்கு, பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் என்று எபிரேயர் 2 14 1 யோவான் 3 8 வாசிக்கிறோம். அடுத்து கடைசியாக சிலுவை குமாரனாகிய இயேசுவுக்குள் நமக்கு இருக்கும் உரிமையை, சுதந்திரத்தை, ஆசீர்வாதங்களை, வெற்றிகளை கோடிட்டு காட்டுகிறது. நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். கொலோசையர் 2 14-15 நாம் இதை வாசிக்கலாம். அடுத்து சிலுவை ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதில் கவனமாய் இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது. தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுப்பதே சிலுவை. நமது விருப்பங்களை ஓரம் கட்டிவிட்டு தேவனுடைய விருப்பங்களுக்கு அடிபணிவதே சிலுவை. ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். லூக்கா 9 இயேசு தன்னுடைய சீடர்களிடத்திலே கூறினதை காணலாம். ஆகவே சிலுவை பல காரியங்களுக்காக நமக்கு முன் நிறுத்தப்பட்டிருக்கிறது. இயேசு நிறைவேற்றின தேவ சித்தம். இயேசுவை குறித்து தேவனுடைய சித்தம் என்ன? உலக மக்களின் பாவங்களுக்காக தன் சரீரத்தை சிலுவையில் அறையப்படவும் தனது பரிசுத்த இரத்தத்தை சிந்தி தன் ஜீவனை தந்து அவர்களை மீட்பதுமே தேவனுடைய சித்தம். அதை இயேசுவே தமது சீடர்களுக்கு தான் சிலுவையில் பாடுபட்டு மரிக்க வேண்டியுள்ளது என்பதை தெள்ள தெளிவாக கூறினார். மத்தேயு 16 21 26 நாம் இதை வாசிக்கிறோம். இதற்காகவே இந்த வேலைக்குள் வந்தேன் என்றும் கூறினார். யூத ரபிமார்களோ அவரால் நன்மை பெற்ற யூத ஜனங்களோ
அதிபதியாயிருந்து தண்டனைக்கு ஒப்பு கொடுத்த பிலாத்தோ அவரை சிலுவையில் அறையவில்லை. தேவனே மனுக்குலத்தின் மீட்புக்காக தன்னுடைய அனாதி தீர்மானத்தின்படி தன் ஒரே பேரான குமாரனாகிய அவரை தன் சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தார் என ரோமர் 8:32 வாசிக்கிறோம். மேலும் ஏசையா திருக்கன் ஏசையா 53:10 கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்குட்படுத்தினார் என எழுதுகிறார். எனவேதான் மனுக்குலத்தின் மீட்புக்காக பாடுபடுவதும் தன் சரீரம் நொறுக்கப்பட வேண்டியதும் பிதாவின் சித்தம் என அறிந்து இயேசு தன்னை தேவ சித்தத்திற்கு ஒப்புவித்து ஜெபிப்பதை லூக்கா 22:42 பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படியல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். இப்படி ஒரு முறை அல்ல 3 முறை ஜெபித்தார் என்ன சுவிசேஷங்களில் எழுதப்பட்டுள்ளது. ஏனெனில் சிலுவையை சுமப்பது என்பது எளிதான காரியமல்ல என்பதை இயேசு அறிந்திருந்தார். தன்னை சிலுவையில் அறைவதற்காக தன் கைகளிலும் கால்களிலும் ஆணிகள் அடிப்பார்கள், தலையில் முள்முடி சூட்டி கேலி பரியாசங்களுக்கு உட்படுத்தி தன்னை காயப்படுத்துவார்கள் என்பதை, அந்த வேதனைகளை ஒரு மனிதனாக சரீரத்தில் தாங்குவது கூடாத காரியம் என்பதையும் அறிந்துதான் ஜெபித்தார். ஆனால் அந்த ஜெபம் கேட்கப்படவில்லை. ஏன்? இயேசு உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும் ஆட்டுக்குட்டியாக பிதாவினால் அனுப்பப்பட்டவர். எனவே பிதாவின் சித்தம் இயேசு சிலுவையை சுமப்பதுதான் என்பதை உணர்ந்து தன்னை இரவில் கல்லனை பிடிப்பது போல் பிடிக்க வந்த காவலர்களின் கைகளில் தானாக முன்வந்து தன்னை ஒப்புவித்தார். சிலுவையில் அவர் எல்லாம் முடிந்தது என சொல்லி தம் ஜீவனை விட்டபோது தான் தேவசித்தத்தை பூ உலகில் செய்து முடித்ததையே குறிப்பிடுகிறார். இயேசு தம்மை தேவசித்தத்திற்கு ஒப்பு கொடுத்தது போலவே தன்னை பின்தொடர்கிறவர்களும் தன்னை போலவே தன் சிலுவையை அனுதினமும் சுமந்து அவரை பின்பற்ற வேண்டும் என இயேசு விரும்புகிறார். எனவே தான் சுவிசேஷகங்களில் ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்றும், தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான் என்றும் கூறியுள்ளதை லூக்கா 9:23 14 வாசிக்கிறோம். ஆணாய் இருந்தாலும் பெண்ணாய் இருந்தாலும் இவ்வுலகில் வாழும் வரை நமக்கென்று தேவன் வைத்திருக்கும் சிலுவையை சுமந்து கொண்டு தேவன் நமக்கென்று நியமித்திருக்கிற ஓட்டத்திலே இயேசுவை நோக்கி பொறுமையோடு ஓட வேண்டும் என்று பவுல் எபிரேயர் 12:1 கூறுவதை காணலாம். ஆனால் ஒரு சிலர் சிலுவையை கழுத்தில் அணிந்தால் கூட கஷ்டம் வரும் என்று நினைக்கிறார்கள். சிங்காசனம் என்றால் மகிழ்ச்சியோடு முன் வருகிறவர்கள் சிலுவை என்றவுடன் காத தூரம் ஓடுகிறார்கள். இன்னும் சிலருக்கு, அதுவும் இக்கால இளைஞருக்கு, சிலுவையை அணிவதும் சிலுவை அச்சடித்த டீ சட்டையை அணிவதும் நாகரிகமாகிவிட்டது. சிலுவையை அணிந்து கொள்வதை அல்ல, சிலுவையை அதாவது சிலுவை போன்ற பாடுகளை போராட்டங்களை வாழ்வில் எதிர்கொண்டாலும் இயேசுவை போல் பொறுமையாக சகித்து இறுதி மூச்சு வரை தேவ சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றே விரும்புகிறார். தனக்கென்று வைக்கப்பட்டுள்ள சிலுவையை சுமப்பவன்தான் சீடன். சிலுவையை சுமப்பவர்களை வேடிக்கை பார்ப்பவன் ரசிகன். ஒரு தேவ மனிதன் தனக்கு வந்த பாடுகளை சகிக்க முடியாமல் மிகவும் சிரமப்பட்டான். ஒரு நாள் இரவு படுக்கைக்கு செல்வதற்கு முன் இப்படி ஜெபித்தான்: ஆண்டவரே, என் சிலுவை மிகவும் பெரியதாகவும் பாரமாகவும் இருக்கிறது. இந்த பாரங்களை போராட்டங்களை குறைத்துவிடும் என்று. அன்று இரவு அவன் ஒரு கனவு கண்டான். அக்கனவில் அநேகர் சிலுவை சுமந்து கொண்டு செல்வதை கண்டான். பலர் இவனை விட சிறிய அளவு சிலுவையை செல்வதை கண்டபோது தன் சிலுவையின் அடிபாகத்தை கொஞ்சம் கொஞ்சமாக உடைத்து எறிந்தான். இப்பொழுது இவனுடைய சிலுவை மற்றவருடைய சிலுவையை விட சிறியதாகிவிட்டது. சந்தோஷமாக அதை தூக்கி கொண்டு ஓடினான். சிறிது தூரம் சென்றதும் ஒரு பெரிய அகலமான பள்ளத்தை கண்டான். அந்த பள்ளத்திற்கு அப்பால் ஒரு பிரகாசமான இடத்தை கண்டான். இவனுடன் வந்தவர்கள் தாங்கள் சுமந்து வந்த சிலுவைகளை பள்ளத்தின் குறுக்கே வைத்து அதை கடந்து போனார்கள். இவனும் தன் சிலுவையை பள்ளத்தின் குறுக்கே வைத்தான். ஆனால் அந்தோ சிலுவை சிறியதாய் இருந்ததால் பள்ளத்தில் விழுந்து விட்டது. இவனால் அந்த பிரகாசமான இடத்திற்கு போக முடியாமல் போய்விட்டது. திடுக்கென்று விழித்தெழுந்தான். அப்பொழுதுதான் புரிந்தது, நமக்கென்று தேவன் தரும் சிலுவையை எப்பாடுபட்டாவது சுமந்து சென்றால்தான் அக்கறைக்கு செல்ல முடியும் என்று. அவரவர்களுக்கென்று தேவன் அனுமதிக்கும் சிலுவை போன்ற பாடுகளை சுமக்கிறவன் தான் சீஷன். சிலுவையை சுமக்க தயங்குபவனும்
தள்ளி போடுபவனும் சீஷன் அல்ல. அன்று அரிமத்திய ஊரானாகிய சீமோன் இயேசுவின் சிலுவையை சுமக்க அழைக்கப்பட்டான். இன்று நம் சிலுவையை சுமக்க இயேசு நம்மை அழைக்கிறார். இதற்கு நமக்கு தேவனுக்கு கீழ்ப்படுகிற இருதயம் வேண்டும். இயேசுவை குறித்து பவுல் பிலிப்பியர் சபைக்கு எழுதும்போது, அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரணபரியந்தம், அதாவது சிலுவையின் மரணபரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். பிதாவாகிய தேவனுக்கு முழுவதும் கீழ்ப்படுகிற மனதும் செயலும் இயேசுவிடம் இருந்ததால் தான் அவரால் தேவசித்தமாகிய சிலுவையை சுமக்க முடிந்தது. மேலும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் தேவனுக்கு முற்றிலுமாக, அதாவது அவருடைய சித்தத்திற்கு முற்றிலுமாக உங்களை அர்ப்பணிக்க தீர்மானியுங்கள். நீ சிலுவையை சுமக்க வருவாயா என்ற அழைப்பு நம்மை மிகவும் யோசிக்க வைக்கிறது. எல்லா காரியத்தையும் ஆண்களைப் போல வரிந்து கட்டிக்கொண்டு செய்ய செல்லும் நாம் சிலுவை என்றவுடன் பின்னடைகிறோம். நானா, அதுவும் பெண்ணாகிய நானா என்கிறோம். இதற்கு மாத்திரம் பெண் என்ற நினைப்பு வந்து விடுகிறது. இதுபோல்தான் அன்றும் இயேசு சிலுவையை சுமந்தபோது அநேகர் அவரை விட்டு பின்வாங்கி போனார்கள். அவருடைய சீஷர்களும் அவரை தனியே விட்டு ஓடி போனார்கள். இன்று சிலுவை என்றவுடன் பின்வாங்குபவர்கள் உண்டு. அதில் நாமும் ஒரு நபரா? இயேசுவின் சீஷராக வேண்டுமானால் சிலுவை சுமந்துதான் ஆக வேண்டும். சிலுவை பாரமாயிருக்கும், பாடுகள் நிறைந்ததாயிருக்கும். ஆனால் சிலுவை இல்லாமல் சிங்காசனம் இல்லை, முட்கிரீடம் இல்லாமல் பொற்கிரீடம் இல்லை. பாடுகள் சகித்தால் பரமனோடு ஆளுகை செய்வோம். கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று ரோமர் 8:17 வாசிப்பதுதான் உண்மை. தேவன் நமக்கென்று வைத்திருக்கும் சிலுவையை சுமக்க ஆயத்தமாகும். பொதுவாக பெண்களுக்கென்று வைக்கப்பட்டிருக்கும் சிலுவை போன்ற பாரமான காரியங்கள் யாவை என்பதை அறிந்து அதை சுமந்து செல்வது எப்படி என்பதையும் நாம் இந்த செய்தியின் மூலமாக அறிந்து கொள்ளலாம். பெண்கள் சுமக்க வேண்டிய சிலுவைகள் எவை? 1. முதலாவது, பற்பல வேலைகள். மார்த்தாலோ பற்பல வேலைகளை செய்வதில் வருத்தம் அடைந்தார். லூக்கா 10:40 மார்த்தாள் என்கிற ஒரு பெண்ணை குறித்து வாசிக்கிறோம். இந்த பெண் தன் வீட்டிற்கு ஆண்டவரை வரும்படி அழைத்தாள். அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அவர் தன் வீட்டிற்கு வந்தபோது அவருக்காக, இயேசுவுக்காக சமைப்பதற்காக, அவருக்கு உணவு கொடுப்பதற்காக, அவருக்கு வேண்டிய காரியங்களை செய்வதற்காக பல வேலைகளை இழுத்து போட்டுக்கொண்டு செய்கிறார். பெண்களாகிய நமக்கு இதுதானே வாடிக்கை. யாராவது வீட்டிற்கு வருவார்கள் என்றால் நாமும் கூட பல வேலைகளை இழுத்து போட்டுக்கொண்டு செய்வோம். வீட்டை சுத்தப்படுத்துவது, விதவிதமாக சமைப்பது, அவர்களுக்கு வேண்டிய பரிசுகளை கொடுப்பதற்கு ஆயத்தப்படுத்துவது என பல காரியங்களை நாம் இழுத்து போட்டுக்கொண்டு செய்வோம். அதை செய்யும் பொழுது நமக்கு எந்த வருத்தமும் வராது. ஆனால் அந்த இடத்திலே இன்னொருவர் வந்து நமக்கு உதவி செய்யாமல் உட்கார்ந்து பேசி கொண்டிருப்பார்களானால் அது நமக்கு எவ்வளவு வருத்தமாகவும் வேதனையாகவும் இருக்கும். அதே காரியம்தான் அன்றைக்கு மார்த்தாள் வீட்டில் நடந்தது. மார்த்தாளுக்கு மரியாள் என்கிற ஒரு சகோதரி இருந்தாள். இயேசு அவர்கள் வீட்டிற்கு வந்தபோது மார்த்தாள் பல வேலைகளை செய்து கொண்டிருந்த பொழுது மரியாள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தாள். அப்பொழுது மார்த்தாள் இயேசுவிடம் வந்து, போதகரே, என் சகோதரி எனக்கு உதவி செய்யாமல் இங்கே உம்முடைய பாதத்தில் உட்கார்ந்திருக்கிறதை பார்க்கும் பொழுது என்னை குறித்து உமக்கு கவலை இல்லையா என்று கேட்கிறாள். ஆண்டவர் சிரித்து கொண்டே அவளை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். ஆனால் தேவையானது ஒன்று. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். வேலை, 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 எப்பொழுதும் வேலை. வேலை செய்வதுதான் பொதுவாக பெண்களின் நிலை. அதுவும் இந்திய பெண்களை சொல்லவே தேவையில்லை. இந்திய பெண்களை தேவன் வேலை செய்வதற்காகவோ படைத்தாரோ என எண்ணும் அளவிற்கு பெண்கள் மேல் அதிகமான வேலைகள் வைக்கப்படுகிறது.
அதிகாலையில் எழுந்ததிலிருந்து இரவு படுக்கைக்கு போகும் வரை பல வேலைகளை செய்து சோர்ந்து போகிறோம். சமைப்பது, துணிகளை துவைப்பது, வீட்டை சுத்தப்படுத்துவது, குழந்தைகளை படிக்க வைப்பது, பள்ளிக்கு ஆயத்தம் செய்து அழைத்து போய்விடுவது, வீட்டில் உள்ள பெரியவர்களை பராமரிப்பது என்று நமது வேலைகளின் பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது. இந்த அனுதின வேலைகளிலிருந்து நாம் தப்பித்து கொள்ள முடியாது. அழுதாலும் பிள்ளை அவள்தானே பெற வேண்டும் என்பது போல நமது வேலைகள் நிமித்தம் நாம் சலித்து கொண்டாலும் சோர்வடைந்தாலும் ஏன் பலவீனப்பட்டாலும் நாம் தான் செய்ய வேண்டியுள்ளது. அதுவும் வெளியே வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு சொல்லவே தேவையில்லை. காலை சிற்றுண்டி, மதிய சாப்பாடு சமைத்து அதை எல்லோருக்கும் பகிர்ந்து எடுத்து வைத்து குழந்தைகளை சாப்பிட வைத்து தானும் ஆயத்தமாகி பிள்ளைகளையும் ஆயத்தப்படுத்தி வெளியே வருவதற்குள் போதும் போதும் என்றாகிவிடும். அதைத் தொடர்ந்து அவர்கள் வேலை செய்கிற இடத்திலே அவர்கள் சந்திக்கும் பிரச்சனைகளும் வேலை பலுகளும் மாலை வீடு திரும்பும்போது வீட்டில் அவர்களுக்கென்று காத்திருக்கும் வேலைகளும் அவர்களை தளர்ந்து போக செய்கிறது. இப்படி வேலை செய்யும் பெண்கள் பைத்தியமே பிடித்துவிடும் எனக்கு என்று கூற கேட்டிருக்கிறேன். அதுவும் உதவிக்கு ஆள் இல்லாமல் கணவனும் உதவி செய்யும் மனநிலையில் இல்லாத பெண்களுக்கு இந்த வேலைகள் சிலுவையை போன்ற பார சுமைகளை, இன்னும் சொல்லப்போனால் பற்பல வேலைகள் என்பது பெண்களாகிய நாம் சுமக்க வேண்டிய சிலுவைகளே. இவ்வேலைகளை விட்டு நாம் ஓடிவிடவும் முடியாது, ஒளிந்து கொள்ளவும் முடியாது. தன் சகோதரியை குறித்து மார்த்தாள் இயேசுவிடம் முறையிடும்போது நாமும் அவளைப் போலவே பற்பல வேலைகளை செய்யும்போது சரீரத்திலும் மனதிலும் வருத்தமடைந்து கழுவ வேண்டிய பாத்திரங்களையும் துவைக்க வேண்டிய துணிகளையும் பார்த்து கலங்குகிறோம். இவைகளை நாம் எப்படி தனியாக செய்ய முடியும் என கவலைப்படுகிறோம். யாரும் நமக்கு உதவி செய்யவில்லையே என முறுமுறுக்கிறோம். இதனால் உண்டாகும் வருத்தம், கோபம், எரிச்சல்களை பிள்ளைகள் மேலும் கணவன் மேலும் ஏன் பாத்திரங்கள் மேலும் கூட காண்பிக்கிறோம். அதனால் குடும்பத்தில் சண்டைகளும் கூச்சல்களும் மிஞ்சும். ஆனால் இந்த பற்பல வேலைகளை பெண்களாகிய நாம் சுமக்க வேண்டிய சிலுவையே என்பதை நாம் சிந்திப்பதில்லை. இயேசு தமது சிலுவையை தான் சுமக்க வேண்டும் என்று அறிந்து சுமந்து சென்றது போல இவ்வேலைகளையும் நாம் தான் செய்ய வேண்டும் என்பதை பதாராமல் நிதானமாய் உணர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலையையும் இயேசுவின் துணை கொண்டு செய்வதற்கு நாம் தீர்மானிக்க வேண்டும். அதிகாலை எழும்பும் போதே வேலை வேலை என்று பறக்காமல் இயேசுவின் பாதத்தில் மரியாள் அமர்ந்து நல்ல பங்கை தெரிந்து கொண்டது போல நம்முடைய வேலைகளுக்கு ஏற்ற ஞானத்தையும் அதை செய்வதற்கான பலத்தையும் ஆலோசனைகளையும் அருளும்படி இயேசுவின் கரங்களில் ஒப்புவித்து ஜெபித்து செயல்பட வேண்டும். இப்படிதான் இயேசுவும் சிலுவை சுமப்பதற்கு முன் கெத்செமனே தோட்டத்தில் பிதாவை நோக்கி ஜெபித்து ஆயத்தமானார். ஆகவே நாம் ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டிய வேலைகளை திட்டமிட்டு முக்கியமாகவும் முதன்மையாகவும் செய்ய வேண்டியவைகளை வரிசைப்படுத்தி செய்வோமானால் இந்த பற்பல வேலைகள் என்கிற சிலுவை பாரமாகவே இருக்காது. எல்லா வேலைகளையும் முடித்து இரவு படுக்கைக்கு செல்லும்போது சமாதானத்துடன் படுத்துக்கொண்டு நித்திரை செய்யலாம். அடுத்து நாம் சுமக்க வேண்டிய சிலுவை பொறுப்புகளும் கடமைகளும். ஆகையால் யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்துங்கள் என்று ரோமர் 13:7 வாசிக்கிறோம். குடும்பங்களில் பொறுப்புகளையும் கடமைகளையும் நிறைவேற்ற வேண்டிய இடத்தில் பெண்களாகிய நாம் வைக்கப்பட்டுள்ளோம். ஒரு மகளாக, மருமகளாக, மனைவியாக, சகோதரியாக, தாயாக, பாட்டியாக நாம் செய்ய வேண்டிய கடமைகளை நினைக்கும் பொழுது அதற்காக கிரயமாக நாம் கொடுக்க வேண்டிய நேரங்கள், செய்ய வேண்டிய தியாகங்கள் நம்மை பிரமிக்க வைக்கிறது. சில வேளை நம் பெற்றோர்களையோ நம் கணவருடைய பெற்றோர்களையோ உடன் பிறந்தவர்களையோ நாம் தான் கவனித்து அவர்களுக்கு வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டும் என்ற நிலைக்கு நாம் தள்ளப்படும்போது அது நமக்கு பாரமாகவே இருக்கிறது. ஏன் மற்ற பிள்ளைகள் கவனிக்கக்கூடாதா என எண்ணுகிறோம். வேலைக்கு போகும் பெண்களாக இருப்போமானால் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளே, அதாவது அவர்களுடைய படிப்பு, திருமண காரியங்கள் பாரமாக இருக்கிறது. இதில் மற்றவர்களை எப்படி பராமரிப்பது என அங்கலாய்க்கிறோம், முறுமுறுக்கிறோம், முறையிடுகிறோம். வேலை செய்கிற இடத்திலும் கூடுதலாக பொறுப்புகள் கொடுக்கப்படும் போது என்னால் முடியாது என வாதாடுகிறோம். இப்படிப்பட்ட பொறுப்புகளும் கடமைகளும் நமக்கான சிலுவை. பொறுப்புகளை உதறி தள்ளிவிட்டு போவதோ பிறர் மீது அதை சுமத்த எத்தனிப்பதோ கூடாது. அதை நாம் தான் சுமந்து நிறைவேற்ற வேண்டும் என ஏற்றுக்கொள்வோமானால் அதை செய்து முடிப்பது கஷ்டமாக இருந்தாலும் அதில் ஒரு மனநிறைவு இருக்கும். பொறுப்பு என்னும் சிலுவை
இயேசுவின் தாயாகிய மரியாள் மீது வைக்கப்பட்டது. சிலுவை சுமக்க வரும் தேவகுமாரனை சுமந்து பெற்றெடுத்து வளர்க்க வேண்டும் என்ற பொறுப்பு பிதாவாகிய தேவனால் அவளுக்கு கையளிக்கப்பட்ட போது அதை அவள் அர்ப்பணிப்போடு ஏற்றுக்கொண்டாள் என்று லூக்கா 1 38 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்று சொல்லி அவள் தன்னை அர்ப்பணித்ததை நாம் காணலாம். இயேசுவை பாதுகாப்பதும் வளர்ப்பதும் எளிதாக காரியமாயிராவிட்டாலும் அது தன்மேல் வைக்கப்பட்ட கடமை என்பதை உணர்ந்து பொறுப்போடு நிறைவேற்றினார். உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டையும் உருவி போகும் என்று சிமியோனின் வார்த்தைகளால் பயந்து தன் கடமையை உதறிவிடவில்லை. அவரை வளர்ப்பதினால் ஏற்பட்ட அவமானங்கள், நிந்தைகள், சரீர பிரகாரமான கஷ்டங்கள், பாடுகள், அலைச்சல்கள் எல்லாவற்றையும் அமைதியாக சுமந்தார். இறுதியாக அவரை அடித்து வதைக்கும் போதும் சிலுவையில் ஆணி அடைத்து அறையும் போதும் ஊமையாக அழுது அவைகளை சகித்து கொண்டார். பொறுப்புகளை நிறைவேற்றும் பொழுது பல கஷ்டங்கள் வழியாக நாம் கடந்து செல்ல வேண்டியிருக்கும். எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள் என்ற வேத வார்த்தையின்படி பொறுப்புகளை முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்ய வேண்டும். மரியாளை போல் அர்ப்பணிப்போடு செய்வோமானால் மரியாளை கனப்படுத்தின தேவன் நம்மையும் கனப்படுத்துவார். பொறுப்பாக தன்னை வளர்த்து ஆளாக்கின தன் தாயாரை பொறுப்பாக பார்த்து கொள்ள தன் அன்பின் சீஷனிடத்தில் இயேசு ஒப்படைத்ததை யோவான் 19 26-27 காண்கிறோம். ஆம், தங்கள் மேல் வைக்கப்படும் பொறுப்புகளை, கடமைகளை பொறுப்பாய் கடமை உணர்வோடு அர்ப்பணிப்போடு செய்பவர்களின் காரியங்களை தேவனே பொறுப்பெடுப்பார் என்பதற்கு இது ஒரு சாட்சி. அடுத்ததாக நம்மேல், அதாவது பெண்களாகிய நம்மேல் வைக்கப்படும் சிலுவை மனிதர்கள், உறவுகள். ஆகையால் நீங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள் என்று எபிரேயர் 12:3 வாசிக்கிறோம். நாம் சுமக்க வேண்டிய சிலுவை நம்முடைய இரத்த சம்பந்தமான உறவுகளும் நம்மை சுற்றி வாழும் மனிதர்களுமே. ஒரு சிலருக்கு பொறுப்பற்ற, முரட்டாட்டமான, வேலை செய்யாத, குடும்ப காரியங்களை குறித்து அக்கறை இல்லாத கணவர். அபிகாயில் என்ற பெண்ணை குறித்து 1 சாமுவேல் 25 வாசிக்கிறோம். அவள் ரூபவதியும் மகா புத்திசாலியுமாய் இருந்தாள். ஆனால் அவள் புருஷனோ முரடனும் துராகிருதனுமாய் இருந்தாள். இதுபோல் அநேக பெண்களுடைய வாழ்க்கை அமைந்துள்ளது. குடிக்கார கணவரோடும் கடினமாக நடத்தும் கணவரோடும் காலத்தை தள்ள வேண்டுமே என வாழும் பெண்கள்தான் இன்றைக்கு அதிகம். ஒரு சிலருக்கு கீழ்ப்படியாத, படிக்காமல், பெற்றோரின் கஷ்டத்தை உணராத பிள்ளைகள், ஏலியின் பிள்ளைகளைப் போல, எதற்கெடுத்தாலும் பிள்ளைகளைப் போல, அதேபோல் எதற்கெடுத்தாலும் குறை சொல்லும் மாமியார், மாமனார், எவ்வளவு செய்தாலும் திருப்தியற்ற பெற்றோர், எப்பொழுதும் உதவிகளை எதிர்பார்க்கும் உடன் பிறந்தோர், உறவினர், எதற்கெடுத்தாலும் நம்மை வசைப்பாடும் அண்டை வீட்டார், சக ஊழியர், கண்குத்தி பாம்பு போல் குற்றம் கண்டுபிடிக்க காத்திருக்கும் உடன் வேலை செய்வோர் என சொல்லிக்கொண்டே போகலாம். போகும் இடமெல்லாம் நாம் சந்திக்கும் பலதரப்பட்ட மனிதர்கள், அவர்களுடைய குணங்கள், செயல்கள், வார்த்தைகள் இவையெல்லாம் நம்மை காயப்படுத்துகிறதாய் இருக்கிறது. இப்படிப்பட்டவர்களோடு தான் நாம் அனுதினமும் பயணிக்க வேண்டியுள்ளது. இந்த மனிதர்களையும் உறவுகளையும் நாம் உதறி தள்ளிவிட முடியாது. அவர்களை சகித்து பொறுத்து வாழாவிட்டால் சமாதானமாக, நிம்மதியாக வாழ முடியாது. இயேசு தன்னை புரிந்து கொள்ள முடியாத பெற்றோர்களையும், தன்னை தவறாக புரிந்து கொண்ட உடன் பிறந்தவர்களையும், தன்னோடு கூடவே இருந்தாலும் தான் சொல்வதை உணர்ந்து கொள்ளவும் விசுவாசிக்கவும் முடியாத தன் சீடர்களையும், எப்பொழுதும் தன்னிடம் குற்றம் கண்டுபிடிக்கும்படி, தன்னை வம்பில் மாட்டிவிடும்படி, தன்னை கேள்விகள் கேட்டு சோதித்த வேதபாரகர், பரிசேயர், சதுசேயரையும் சகித்தாரோ, அவர்களிடம் பொறுமையாக நடந்து கொண்டாரோ, அதுபோலவே நாமும் எபிரேயர் 12:2-3 சொல்லப்பட்டபடி தன்னை ஏற்றுக்கொள்ளாத மனிதர்களால் செய்யப்பட்ட விபரீதங்களையும் தன்மேல் வைக்கப்பட்ட சிலுவையும் சகித்து அதை சுமந்து சென்ற இயேசுவையே நினைத்து நாம் உறவினர்களையும் மற்றவர்களையும் சகித்து தேவன் நமக்கு கொடுத்த வாழ்வை சந்தோஷமாக வாழ வேண்டும். அடுத்ததாக பெண்களுக்கு வைக்கப்பட்ட சிலுவை பலவீனங்களும் வியாதிகளும். மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியால் என்று 1 பேதுரு 3:7 பேதுரு குறிப்பிடுவதை காணலாம். பெண்களாகிய நாம் சுமக்க வேண்டிய சிலுவை நம் பலவீனங்களும் வியாதிகளுமே. இந்நாட்களில் பலவீனமும் வியாதியும் இல்லாதவர்களே இல்லை என சொல்லலாம்.
இயேசு சிலுவையிலே நம்முடைய பலவீனங்களையும் நோய்களையும் சுமந்ததினால் நாம் அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று ஏசாயா தீர்க்கன் 53ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களிலும் பேதுரு தனது முதலாம் நிருபம் 2:24 குறிப்பிடுகிறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் மேலே குறிப்பிட்டுள்ள வசனத்தில் பெண்கள் பலவீனர் என்று குறிப்பிடுகிறார் பேதுரு. ஏனெனில் இயற்கையில் பெண்களுக்கு ஏற்படும் மாதவிடாயினாலும் குடும்ப வாழ்வில் ஈடுபடும் பெண்கள் பிள்ளைகளை பெற்றெடுப்பதாலும் கடினமான வீட்டு வேலைகளை செய்வதாலும் அவர்கள் சரீரம் பலவீனம் அடைகிறது. அது மாத்திரமல்ல, திடீரென்று சரீரத்தை தாக்கும் வியாதிகள் நிமித்தமாகவும் பெண்கள் பலவீனப்படுகிறார்கள். இவைகள் சரீரத்தில் நாம் சுமக்கும் சிலுவைகள் என்றால் மிகையாகாது. இதனால் நாம் பல வலிகள், வேதனைகள், பாடுகள் வழியாக கடந்து செல்ல வேண்டி உள்ளது. பெரும்பாடுள்ள ஸ்திரீ 12 ஆண்டுகள் தன் உதிரப்போக்கினால் வேதனைப்பட்டார். இயேசு அவளை சுகமாக்கின போது, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். 18 ஆண்டுகள் பலவீனத்தின் ஆவியால் கட்டப்பட்டிருந்த எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியான ஸ்திரீயை உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவளை சாத்தானின் கட்டிலிருந்து இயேசு விடுவித்தார். இப்படிதான் நம்மில் பலர் பல ஆண்டுகள் தொடர்ந்தேச்சியான வியாதிகள், பலவீனங்கள் என்று சரீரத்தில் வேதனைப்படுகிறோம். ஒரு சிலருக்கு மருத்துவத்தின் மூலமாகவும் ஒரு சிலருக்கு தேவனின் அற்புத வல்லமையாலும் சுகம் கிடைக்கிறது. ஆனால் சிலவேளை பவுலை போல நாம் நம் பலவீனங்களோட கூடவே வாழ வேண்டி உள்ளது. அப்படிப்பட்ட சூழலில் இருப்போர் வியாதி நிமித்தம் சோர்ந்து போகாமல் தேவனுடைய கிருபையை சார்ந்து வாழ பழகி கொள்ள வேண்டும். என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று 2 கொரிந்தியர் 12:9 பவுல் சொன்னது போல தேவன் இவைகளை சுமந்து வாழக்கூடிய கிருபையினால் நம்மை தாங்கி நடத்துவார். அடுத்து நாம் சுமக்க வேண்டிய சிலுவைகள், தனிமைகள், இழப்புகள். அந்த ஸ்திரீ தன் குமாரர் 2 தன் புருஷனையும் இழந்து தனித்தவளானார். ரூத் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே நகோமியை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஜனம் பெருத்த நகரி தனிமையாய் உட்கார்ந்திருக்கிறாளே, ராக்காலத்தில் அழுது கொண்டிருக்கிறாள், அவளுடைய கண்ணீர் அவள் கன்னங்களில் வடிகிறது என்று புலம்பல் 1ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களிலே வாசிக்கிறோம். தனிமை, இழப்பு என்பது அனைவருக்குமே தாங்கக்கூடாத மாபாரமானது. அதுவும் பெண்களுக்கு அது கொடுமையானது என்றே சொல்லலாம். தமக்கு அருமையானவர்களை இழக்க கொடுத்து அவர்களுடைய நினைவுகளோடு காலமெல்லாம் வாழ்வது சிலுவையை சுமப்பது போன்றதே. எத்தனையோ தாய்மார்கள் மரித்து போன தன் பிள்ளைகளை மறக்க முடியாமல் மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை குறித்து பேசும்போதும் நினைக்கும் போதும் கண்ணீர்கள் அவர்கள் கண்களில் வழிந்தோடுவதை காணலாம். கணவனால் கைவிடப்பட்டு தனிமையாயிருக்கும் பெண்களும் கணவனை இழந்து தவிக்கும் பெண்களும் சந்திக்கும் சோதனைகளும் பிரச்சனைகளும் வார சிலுவை போன்றதே. அவர்கள் எதை செய்தாலும், யாரிடம் பேசினாலும், எங்கு போனாலும் அவர்களை கேள்விக்குறியோடு பார்க்கும் பார்வைகள் அவர்களால் தாங்க முடியாததே. பிள்ளைகளோடு தனிமையில் இருக்கும் விதவை பெண்களின் பாடு பரிதாபத்திற்குரியது. தனிமையோடு கூட தனக்கு வரும் சோதனைகள் நடுவில் தன் பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்க வேண்டிய பொறுப்பும் அவர்களை தடுமாறவும் தடம் புரளவும் செய்கிறது. பிள்ளைகளை படிக்க வைக்கவும் அவர்களின் தேவைகளை சந்திக்கவும் அவர்கள் கடுமையாக உழைக்க வேண்டியுள்ளது. மனதளவிலே பல காயங்களோடு உடல் அளவில் சோர்வுகளோடு நாட்களை கடத்த அவர்கள் போராட வேண்டியுள்ளது. எரேமியா சொல்வது போல் ராக்காலங்களில் தங்கள் படுக்கையை கண்ணீரால் நனைத்து பல தூங்காத இரவுகளை காண்கிற பெண்கள் எத்தனையோ பேர். இப்படிதான் தன் வாழ்வில் சந்தித்த வறுமையினால் நன்றாக பிழைக்கலாம் என தன் அன்பு கணவனோடும் அருமை பிள்ளைகளோடும் பல கனவுகளோடும் மோவாப் தேசத்திற்கு பிழைக்கு சென்ற நகோமி என்ற பெண்ணுக்கும் இழப்புகளும் தனிமையுமே பலனாய் கிடைத்தது. தன் கணவனை தன் 2 பிள்ளைகளையும் இழந்து தனித்தவள் ஆனபோது அவளுக்கு வாழ்க்கையே கசந்தது. அவளது நிறைவேறாத ஆசைகள், தனிமை தன்னை உண்டாக்கினவரையே குறை சொல்ல வைத்தது. இழப்பானது வேதனையானதுதான். ஆனால் இப்படிப்பட்ட சூழலில் இருக்கும் தேவ பிள்ளைகள் தங்கள் வாழ்வில் சந்திக்கும் இழப்புகள், தனிமை, வறுமை, நிறைவேறாத ஆசைகள், கண்ணீர் நிறைந்த வாழ்வை எண்ணி ஆண்டவரை குறை சொல்லாமல், மற்றவர்களை பழிக்காமல் இந்த இழப்புகள் தேவன் அனுமதித்த சிலுவை என்று ஏற்றுக்கொண்டு சுமந்து செல்ல வேண்டும். கொஞ்ச நேரம் தேவ பிரசனத்தை, தேவனுடைய உறவை இயேசு சிலுவையில் இழந்தபோது, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என கதறினார். அதற்காக சிலுவை வேண்டாம் என்று அவர் இறங்கி வரவில்லை. சிலுவையை சுமப்பதையும் சிலுவையில் மரிப்பதையும் ஏற்றுக்கொண்டு அதை நிறைவேற்றினார்.
அதுவே அவரை மரணத்தையும் பிசாசையும் பாவத்தையும் வியாதியையும் பாதாளத்தையும் ஜெயிக்க வைத்தது. நாமும் அவரைப் போல நம் சூழ்நிலைகளை ஜெயிக்க வேண்டும் என்றால் நம் வாழ்வில் தேவன் அனுமதிக்கும் தனிமை, வறுமை, கைவிடப்பட்ட நிலை, இழப்புகள் எல்லாவற்றையும் சுமந்து செல்ல தீர்மானிக்க வேண்டும். அன்பு சகோதரிகளே, பெண்களாகிய நாம் சுமக்க வேண்டிய சிலுவைகள் எவைகள் என்று அறிந்து கொண்டீர்களா? இயேசுவை போல் மாத்திரமல்ல, இயேசுவின் தாயாகிய மரியாளைப் போல் அர்ப்பணிப்போடும் பொறுப்போடும் சுயநலமில்லாமல் தேவ சித்தம் ஒன்றையே நோக்கமாக்கி நம்மீது வைக்கப்பட்டுள்ள சிலுவைகளை சகித்து நமக்கு நியமித்திருக்கிற வாழ்வின் நாட்கள் எல்லாம் பொறுமையோடே அவரை பின்பற்றி செல்வோம். தேவன் நமக்கு துணை நின்று நம்மை வழி நடத்துவார். நம் கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் தகப்பனே, கல்வாரி நாயகனே, இந்த நாளிலே கூட இந்த செய்தியின் மூலமாய் சகோதரிகளோடு நீ பேசும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு சகோதரியும் தன் வாழ்க்கையிலே தேவன் வைத்திருக்கிற சிலுவைகளை புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு மனப்பூர்வமாய் அர்ப்பணிப்போடு அந்த சிலுவைகளை சுமந்து செல்ல அவர்களுக்கு கிருபை தாரும். அவர்களை சிலுவையை சுமக்கக்கூடாதபடிக்கு அவர்களுக்கு வருகிற எல்லா சூழ்நிலைகள் நடுவிலேயும் கர்த்தாவே அவர்கள் தேவ பாதத்திலே அமர்ந்து தேவனிடத்திலிருந்து அந்த சிலுவையை சகித்து பொறுத்து போகக்கூடிய பலத்தை பெற்றுக்கொள்ள கிருபை தார். நீர் கெத்செமனேயிலே ஜெபித்து சிலுவையை சுமக்க பலத்தை பெற்றுக்கொண்டது போல ஒவ்வொரு சகோதரி ஒவ்வொரு நாளும் தன் குடும்பத்திலே அவர்கள் போகிற பாதையிலே அவர்கள் சுமக்க வேண்டிய சிலுவைகளை ஆண்டவரே தேவ சித்தத்தின்படி சுமப்பதற்கு தங்களை அர்ப்பணித்து கொள்ள நீர் உதவி செய்யும். இதனால் வருகிற எல்லா ஆசீர்வாத நன்மைகளையும் அவர்கள் பெற்றுக்கொள்வார்களாக. உம்முடைய கரம் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கட்டும். உம்முடைய பிரசன்னம் அவர்களை வழி நடத்தட்டும். உம்முடைய ஆணி பாய்ந்த கரத்துக்குள்ளே அவர்களை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, ஒவ்வொரு சகோதரிகளின் ஆத்துமாவையும் ஒவ்வொரு சகோதரிகளின் சரீரத்தையும் உம்முடைய ஆணி பாய்ந்த கரத்தினால் தொடுவீராக. உம்முடைய காயங்கள் அவர்களை குணமாக்கட்டும். அவர்கள் மனதின் வேதனைகளை இயேசுவின் நாமத்திலே நீர் குணமாக்குவீராக. ஆண்டவரே, அவர்கள் பட்ட காயங்கள் ஆண்டவரே முற்றிலுமாக குணப்படுவதாக. இயேசுவின் நாமத்திலே மனதிலே இருக்கிற வேதனைகள், வருத்தங்கள், அப்பா தாழ்வு மனப்பான்மைகள் முற்றிலும் அகன்று போகட்டும். ஆண்டவரே, அவர்களுடைய சரீரங்களிலே எந்தெந்த இடங்களிலே ஆண்டவரே வியாதிகளாலே பலவீனப்பட்டு இருக்கிறார்களோ, அவர்கள் சரீரத்தை எந்தெந்த வியாதிகள் ஆண்டவரே அவர்களை தாக்கி இருக்கிறதோ அந்த சரீரங்களிலே உம்முடைய வல்லமையுள்ள கரம் வைக்கப்படுவதாக. அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்ற வசனத்தின்படி அவர்களை இயேசுவின் நாமத்திலே நான் குணமாக்குகிறேன். தொடர்ந்து உடைய கரம் அவர்களோடு இருந்தவர்களை வழி நடத்துவதாக. ஆண்டவரை இறுதி வரை இந்த உலகத்திலே வாழுகிறவரை சிலுவை சுமந்தோனாக இயேசுவை பின்பற்றுகிறவர்களாக ஆண்டவரே இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாக அவர்களை நீர் வழி நடத்துவீராக. பாடுகள் படும்பொழுதுதான் ஆளுகை செய்யக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆண்டவரே, சிலுவை சுமக்கும் பொழுதுதான் சிங்காசனம் எங்களுக்காக காத்திருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. உம்முடைய கிருபையிலே ஒவ்வொரு நாளும் நீர் வைக்கிற அந்த பாரத் சிலுவைகளை சுமந்து செல்ல உம்முடைய பிள்ளைகளுக்கு அருள் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல வல்ல நாமத்திலே நான் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன். God bless you.